இப்பொழுது மரியன்னை பிறந்தநாள் திருப்பலியானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அனைவரும் பக்தியுடன் பங்கேற்போம். வருகை பாடல் பாடலின் 49 பக்கம் 54. திருப்பலி முன்னுரை. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள். மீண்டும் மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். ஏனெனில் இது நம் தாய் கன்னிமரியாளின் பிறந்த நாள். இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் அனைத்து மக்களும் நம் தாயின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். எத்தனை சோதனைகள், எத்தனை தப்பறை கொள்கைகள், எத்தனை எதிர்ப்புகள், இவற்றுக்கு நடுவில் நிச்சயம் அன்னை கன்னிமரியாள் மீது வைத்திருக்கிற மக்களின் பக்தி நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அகில உலகின் தாயாக இருந்து தனது ஜபத்தாலும் பரிந்துரையாலும் ஒவ்வொரு நாளும் கன்னிமரியாள் நம்மை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற ஆலயங்களில் அன்னை கன்னிமரியாளுக்கு தான் அதிகம் என்கிற அளவுக்கு அன்னை மரியாளின் மீது மக்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கின்றனர். இதற்கு அடித்தளமாக இருப்பது அன்னை நம் மீது, அதாவது தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற நிரந்தரமான அன்பு. ஒரு தாயின் அன்பை நாம் ஒரு குறுகிய எல்லைக்குள் அடக்கிவிட முடியாது. அது அனைத்தையும் கடந்தது, எதனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு கொண்டது. தான் கற்றுக்கொண்ட மதிப்பீடுகளை தன் மகன் இயேசுவுக்கும் இந்த உலகம் வரலாற்றை பிரிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை மிகுந்தவராக என்ன காரணராக இருந்திருக்கிறார். அத்தாயிடம்
நம்மையே ஒப்படைப்போம். அவரிடத்தில் நமக்கு வேண்டியதை கேட்போம். அவர் நிச்சயம் தன் மகனிடம் நமக்கு மீட்பையும் நல்வாழ்வையும் பெற்றுக் கொடுப்பார். மேலும் தற்போது மக்கள் எல்லோரும் வேண்டி நிற்கிற கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து விடுபட இத்திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கொடுக்க நம்மை தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான மரியாதையும் வானத்துள்ள புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கருத்துக்களையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒருங்கிணைத்து அதனை இறைவனுக்கு வெளிப்படுத்த நம்மையே தயாரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்கிறே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக கொடைகளை தந்து நாங்கள் அமைதியில் வளர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்ற உன்னிடம் இருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ரதா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறிய தாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழிக்காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்பொழுது அவர் மேன்மை புரிந்தவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடலானது அருள் சகோதரர் மது அவர்கள் தெலுங்கில் பாடுவார். Let our response be: అమ్మా అమ్మా మేరీ మాతా మా కోసం ప్రార్థించు మేరీ మాతా. కాలా పల్లేలు తోడ్పడిన తల్లి
अम्मा मेरी माता मागो सम्राज्ञी मेरी माता సిలువాకింద నిలబడినట్లే మాతో కూడా నిలబడవమ్మా సిలువాకింద మాతో కూడా నిలబడవమ్మా కష్టం దుఃఖం తనువావరింప కష్టం దుఃఖం తనువావరింప మా కోసం ప్రార్థించుమా మా కోసం ప్రార్థించుమా आवे मारिया आवे मारिया आवे मारिया आवे मेरी माता माको सम्राज्ञी मेरी माता Alleluia 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. Alleluia 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. ஒரு மத்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர, அவருடைய சீடர் அவருக்கு அருகே வந்து, அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்ததாவது: உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயர் உறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது.
இரு வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமரவும். அன்பு கழுமிய சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட கன்னிமரியாளின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற அனைத்து மதங்களின் தலைவர்களே, மக்களே, நண்பர்களே, இளைஞர்களே, இப்படி நான் குறிப்பிடுவதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது என்று மாதாவை எடுத்து கன்னிமரியாள் என்கின்ற மரியா மாதாவை எடுத்துக்கொண்டால் அவர் கிறிஸ்துவ எப்பொழுதே மாறிவிட்டது. அது என்னவோ ஒரு தனி சக்தி, ஒரு ஈர்ப்பு. ஏனென்றால் அவள் ஒரு தாய், இறைவனின் தாய், இயேசுவின் தாய். தாய்க்கு இருக்கின்ற ஒரு தனி பெருமை என்னவென்றால் அவள் தன்னுடைய மக்களை அன்பு செய்வதற்கு இணையாக உலகத்தில் வேறு அன்பை ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட அன்பை பெற்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அதற்கு பதில் நன்றியாக தங்களுடைய அன்பையும் தங்களுடைய உணர்வையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் மரியா இயேசுவின் தாய் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் ஏன் அந்த தாய்மையை அவள் பகிர்ந்து கொள்ள இயலாது என்கின்ற ஒரு உண்மையின் அடிப்படையிலே அந்த மேரி அன்னை எல்லோருக்கும் தாயாகின்றாள். இன்னைக்கு அவளுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடுகின்றோம். வேளாங்கண்ணியிலே ஒரு சிறப்பு அங்கு அடங்கியிருக்கிறது. இந்த கொரோனா என்கின்ற ஒரு உயிர்கொல்லி உலகத்தையே ஆட்டி படைத்த காரணத்தினாலே வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டன. இன்னும் எத்தனையோ நெருக்கடிகளை நமக்கு கொண்டு வந்தது. இவற்றையெல்லாம் வரலாறு மறக்கவே முடியாது. ஆனால் இந்த நெருக்கடியிலே அந்த அன்னின் மட்டில் வைத்திருக்கின்ற அன்பை மக்கள் அதை ஒன்றித்தான் யாரும் தடை விதிக்க முடியவில்லை. மக்கள் கூட்டமாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் மக்களுடைய உள்ளங்களெல்லாம் இன்று வேளாங்கண்ணி நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அங்குதான் உணர்வுகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். காரணம், இறைவனின் தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நம்மால் யூகித்து பார்க்க முடியும். சாதாரணமாக நம்முடைய தாயை பற்றியெல்லாம் இருக்கின்றோம், நம்முடைய உணர்வுகளெல்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்பதை இங்கு வர்ணித்து காட்ட அவசியம் இல்லை. தாய் என்றாலே போதும், அவளுடைய கனிவும் அவளுடைய கரிசனையும் அன்பும் அக்கறையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவள் இரவும் பகலும் வைத்துக் கொண்டிருக்கிறார். தனக்கு இல்லை என்றாலும் தன்னுடைய பிள்ளைகள் உண்ண வேண்டும், தங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும், தங்கள் பிள்ளைகளுடைய கண்ணிலே கண்ணீர் கலங்கக்கூடாது என்று பார்த்துக் கொள்கின்றவர்கள் தான் அந்த தாய். இதற்கு அல்லது ஒரு பெரிய கட்டுரையோ அல்லது ஒரு பாசுரமோ எழுதி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து நாம் எல்லோரும் தாயின் பற்றியை கருத்தரித்து வளர்ந்து பிறகு பிள்ளைகளாகி மனிதர்களாகி அந்த தாயை போற்றிக் கொண்டிருக்கின்ற
அனுபவம் நம்ம அனைவருக்கும் உண்டு. ஆக அந்த தாயினுடைய அன்பை நாம் எப்பவும் மறக்கக்கூடாது. அதைத்தான் மையமாக வைத்து உங்களுக்கு இந்த நற்செய்தியை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். எத்தனையோ சொல்லலாம். ஒரு தாய் தன்னுடைய மகளின் வளர்ச்சியிலே எவ்வளவு அக்கறை வைத்திருக்கின்றார் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. என்னுடைய பிள்ளை ஒரு தலைவனாக வேண்டும், ஒரு தலைவியாக வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய மகனுக்காக தன் தாய் விட்டுக் கொடுப்பதில்லை. என் மகன் அப்படி செய்திருக்க மாட்டார். அண்மையில் கூட ஒரு யூடியூப் அறையிலே நான் பார்த்தேன். ஒரு குற்றவாளி நின்று கொண்டிருக்கிறான். குற்றம் புரிந்தவன் தான், நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவன் கொலைக்களத்தில் நின்று தூக்கிலிடப்பட வேண்டும். அருகிலே அவனுடைய தாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றார். கடைசி வரைக்கும் அவள் சொல்லி அழுத வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், என் மகன் தவறு செய்திருக்க மாட்டான், என் மகன் அப்படிப்பட்டவன் அல்ல, என் மகனுடைய இப்படிப்பட்ட தண்டனை நீங்கள் கொடுத்திருக்க கூடாது, சற்று தாமதித்திருக்கலாம் என்று அவள் தன்னுடைய உள்ளம் குமுற சொல்லி அழுது கொண்டே இருக்கின்றாள். என் மகன் சாவதற்கு முன் நான் சாகக்கூடாதா? எனக்கு அந்த தண்டனை கூடாதா? அந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த தண்டனை எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. என் கண் முன்னே என் மகன் சாக வேண்டுமா என்பதை அங்கு அருகில் நின்று கொண்டிருந்த காவலாளிகள் பார்த்து அந்த தாயினுடைய கண்ணீரிலே தாரையாக சொரிந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்ணீர் துளிகளை பார்த்து எல்லோருமே அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த தாயினுடைய கவனம், அந்த தாயினுடைய அன்பு, அந்த சக்தி அவளை ஆட்டி படைத்தது, எல்லோரும் ஆட்டி படைத்தது. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்னதாகவே அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து அந்த தாய் கீழே இறந்து விட்டார். தன் மகன் சாவதை காண்பதற்கல்ல, தான் செத்தால் நல்லது, தன் உயிர் எதற்காக இருக்க வேண்டும், தன் மகனே போய்விட்ட பிறகு இந்த உயிர் யாருக்கு என்று அவள் கீழே விழுந்து உயிர் தொடர்ந்தாள். நான் கண்ணாரை பார்த்தேன். உடனடியாக என்னுடைய கண்களிலும் நீர் தருது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தாயினுடைய உணர்வு. அன்புடைய சகோதரர்களே, இந்த ஆண்டு சிறப்பாக கன்னிமரியால் நமக்கு என்னென்ன செய்கின்றாள் என்பதை வரிசைப்படுத்த நான் முன் வரவில்லை. வேளாங்கண்ணி எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு திருத்தலம் என்பதை நான் அடிபோடிட்டு நான் இந்த சிறப்புரை ஆக்க வரவில்லை. நீங்கள் எல்லோரும் அந்த கன்னிமரியாலை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றீர்கள் என்பதையெல்லாம் கூட நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நான் இன்று உங்களுக்கு கூறுகின்ற ஒரு நற்செய்தி, ஒரு உணர்வு ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய தாயை மறக்காது. உங்கள் தாயினுடைய கண்களிலே நீர் ததும்ப வைக்க எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்னையை மறந்து விடாது. நன்றி உள்ளவர்களாக அவளுக்கு வேண்டி பணிவிடை செய்யும். நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளும். அவளுக்கு உண்ண உணவு, அவளுக்கு உணவு இல்லாத போது நீ சாப்பிடலாமா? நன்றி கட்டவர் கோபம் வந்ததில் உன் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கூலி வேலை செய்கிறார்கள், நீ எப்படி அறுசுவை உணவு உண்ணலாம்? நீ மனிதனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். உன் தாய் கூலி வேலை செய்து கொண்டு 100 நாள் வேலை இருக்கின்றாள். ஆனால் அதே அவளுடைய வயிற்றிலே பிறந்த மகனோ மகளோ நகரப்புறங்களிலே வேலை செய்து கொண்டு உயரமாக சாப்பிட்டுக் கொண்டு நீங்கள் கூத்தாடி கொண்டிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் மாற்றவர் மன்னிக்க மாட்டார். மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றங்களில் ஒன்று இருக்கிறது. உன் தாய் பட்டினி கிடக்க, அவள் கஷ்டமான நிலையில் இருக்க நீ எப்படி உண்ணலாம்? உனக்கு பால் கொடுத்தவள், உனக்கு அன்பு கொடுத்தவள், உனக்கு உயிர் கொடுத்தவள், உனக்கு மனிதனாக்கியவள், இப்படிப்பட்ட அந்த தாய்க்கு நீ துரோகம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அவள் உயிரோடு இருக்கும் பொழுது உன்னால் முடிந்தவரை அவருடைய
தேவையான அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து அவள் மனம் குளிர நாம் எதையும் செய்ய முன்வர வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு நான் வலியுறுத்துவேன். தாய்களெல்லாம் தன்னுடைய மகனோ மகளோ சம்பாதித்து நிறைய அனுப்புவார்கள். அதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கலாம், பொய்யாரமான ஒரு வாழ்க்கை புதிதாக அமைத்துக் கொள்ளலாம், புதிய வீடு கட்டிக்கொள்ளலாம், நகை நட்டுகளை போட்டுக்கொள்ளலாம். என் மகன் தந்ததே என் மகள் தந்ததே என்று சிலாக்கியமாக மற்றவர்களிடம் சொல்லி பெருமைப்படுத்திக் கொள்ளலாம் என்று எந்த தாய் விரும்பவே மாட்டாள், விரும்பவே மாட்டாள். அவள் விரும்புவது ஒன்றே ஒன்று, தன் மகன் தன் மகள் குற்றமற்றவராக இருக்க வேண்டும், உலகத்திற்கு அவள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எல்லோரும் தன்னுடைய மகளை தன்னுடைய மகனை பாராட்ட வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும். அது ஒன்று தான் எந்த பொழுதிலும் தன் மகனை சான்றோன் என கேட்டார். சான்றோன் என கேட்ட தாய் ஒருத்திக்குத்தான் இந்த ஒரு பொறாமை என்ற குணம் கிடையாது. தன் மகன் உயர்ந்து விட்டாரே, தன் மகள் உயர்ந்து விட்டாரே, 4 பேர் என் மகனையும் மகளையும் பாராட்டுகின்றார்களே, உயர்த்தி பிடிக்கின்றார்களே, சமுதாயத்தின் முன்னுக்கு வந்து விட்டார்கள் என்று பொறாமைப்படாத ஒரே ஒரு பிறகு ஒரே ஒரு உயிர் உலகத்தில் இருக்கின்றார் உன் தாய் உலகத்தான். மற்றவெல்லாம் பொறாமைப்படுவாங்க. வேற வளர்ந்துட்டானா, வேற பெரிய இதுரா தெரியாதா, உன்னை பற்றி தெரியாதா, இன்னும் எவ்வளோ நேரம் வாழ்ந்தோட போகலாம், பார்த்து தான் போகிறோம் என்று பொறாமைப்படுகின்றவர் எத்தனை பேர் இருந்தாலும், கோடானு கோடி மக்கள் இருந்தாலும், நம்முடைய உயர்வை பற்றி நம்முடைய நல்ல வளர்ச்சியை பற்றி பார்த்து பார்த்து ஆழ்ந்த கண்ணீர் விழுகின்ற உலகத்தில் இருக்கின்றார்கள் நம் தாய் உலகிட்டார். ஆக இந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம், செய்ய தவறிருந்தால் திருந்துவோம். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே மரியே வாழ்க. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் மரியே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் மரியே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உன்னை நம்பி வந்தோர்கள் யாரோ என்றும் ஏமாத கதையில்லையே. உன்னை தாயென்று தின போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. உன்னை நம்பி வந்தோர்கள் யாரோ என்றும் ஏமாத கதையில்லையே. உன்னை தாயோடு தினம் போற்று நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. விடியாத வாழ்வில் விடிவெள்ளியாக, விடியாத வாழ்வில் விடிவெள்ளியாக விளங்கும் என் தாயே உன் தயவேதினோ. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார், பொதுநிலையினர் அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே நன்றாக கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, உமது விருப்பத்திற்கு ஏற்ப பணிபுரியும்
எம்மறை மாவட்டத்தின் ஆயருக்காக வேண்டுவோம். அவரின் உடல் நலனுக்காகவும் அவர் மக்களை இறைப்பற்றுடன் வழி நடத்த அவரை உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நிரப்பியருளும். மேலும் இம்மறை மாவட்டத்தில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் அன்றாடுவோம். அவர்களின் உடல் நலனுக்காகவும் மேலும் அவர் கொடைகளை தர வேண்டும். அன்னை மரியாவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் சபை நிறுவன தந்தையின் உடல் சுகத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். மேலும் எம் சபையின் வளர்ச்சிக்காகவும் எங்கள் சபையில் உள்ள அனைத்து சகோதரர்களின் தேவ அழைத்தலுக்காகவும் மற்றும் டயசசன் உரிமை கிடைக்க வேண்டியும் புனித கன்னிமரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உதவிக்கரம் நீட்டும் எம் இறைவா, உயிர்கொல்லி நோயான கொரோனா தொற்று உலகம் முழுவதையும் தனது கோரப்பிடிப்பில் சிக்க வைத்து மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதன் தாக்கம் இந்தியாவிலும் குறிப்பாக நம் தமிழகத்திலும் நாம் காண்கிறோம். மேலும் வேலை உதவி அளித்தவர்களும் உலக மக்கள் அனைவரும் தொற்று நோயிலிருந்து விடுதலை பெறவும் நாங்கள் வேண்டுகின்றோம். புனித அன்னை மரியாள் வழியாக நாங்கள் வேண்டும் வரங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, உமது மீட்பு திட்டத்தில் முன்குறித்து வைக்கப்பட்டவள் கன்னிமரியாள். எல்லாமே உமது திட்டப்படி நிகழ்ந்த நிகழ்வுகள் தான். மீட்பரிய உலகத்திற்கு வர வேண்டும். அவர் கண்ணின் வலிக்கு கையில் கருத்தாங்கி வளர வேண்டும். அந்த மரியாளின் மகனாக அவர் உலகத்தில் பிறக்க வேண்டும், வளர வேண்டும். அவளுடைய கண்காணிப்பிலே அவர் வளர்ந்து மனிதனாக வேண்டும், நற்செய்தியாளராக மாற வேண்டும், மீட்பராக அவர் உருவெடுக்க வேண்டும், திருச்சிலுவையிலே பாடுபட்டு மறித்து உயர்த்த வேண்டும் என்பதையெல்லாம் முன்குறித்து வைக்கப்பட்ட ஒன்று. அதிலே முன்குறித்து வைக்கப்பட்டவள் கன்னிமரியாள். அத்தகைய ஒரு திட்டத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆழ்ந்த விசுவாசத்தோடு இத்தகைய உடைய பராமரிப்பை ஏற்றுக்கொள்கிறோம். திடீரென்று அவள் வரலாற்றிலே வந்தவள் அல்ல. யூதா குலத்தில் ஒருத்தியாக, தாவீதின் பரம்பரையில் ஒருத்தியாக, தளிராக, அழகாக, எங்களுக்கெல்லாம் தாயாக அவள் பரிணமித்த இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ்கின்றோம். அந்த அன்னையை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி, அத்தகைய அன்னைக்கு உரிய உகந்த மக்களாக, மனிதர்களாக நாங்கள் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை உங்களிடம் சமர்ப்பித்து நாங்கள் இந்த வழிபாட்டினை தொடர்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல்.
செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும், மாட்சிக்காகவும், நமது நன்மைக்காகவும், புனிதர்களுடைய நலனுக்காகவும், முதலில் சொல்வதை சொல்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கனிமறையிடந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருக்கச் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உயிர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உண்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையான் உண்மையே உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீராறும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உம்மடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகனியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததான். உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூர் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனிய காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவா. அவர் பாடுபட குளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் கூறிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அன்பு ஆயர், எங்கள் பாதுகாவலர் ஆயர், எங்கள் எல்லாம் விட்டுப்பிரிந்து விண்ணிலே இறைவனோடு இணைந்திருக்கும் ஆயர் சவுந்தரராஜ், இந்த வேறொரு மறை மாவட்டத்தின் நிர்வாகி அருள் திருத்தந்தை ஜான் ராபர்ட் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறார். இந்த சிறப்பான வேண்டுதலை நாங்கள் ஏறெடுத்தோம். அன்புடைய இறைவா, நீர் அன்பான எங்கள் தந்தை, எங்களை இரவும் பகலும் எந்நாளும் பராமரித்துக் கொண்டு வருகின்ற வரலாறு காணாத இந்த கொரோனா என்கின்ற உயிர் கொண்டி மக்களையெல்லாம் அழித்து மக்களுடைய அமைதியை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். இறந்தவர்கள் பலர், குணமானோர் சிலர். இன்னும் இந்த பிடியிலிருந்து நாங்கள் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கமுடைய இறைவா, உங்கள் இரக்கம் எங்கள் மேல் என்றும் இருப்பதா. இதன் விளைவாக பொருளாதார சரிவு, அன்றாட தினக்கூலியை வைத்தே நம்பி காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் அழுகில் பிரலாபித்துக் கொண்டிருக்கின்றார். உண்ண உணவின்றி எல்லாவற்றையும் விற்று அதுவும் முடிந்து போன நிலையில் யாரு செய்வது என்று தெரியாமல் கண் கலங்கி காதலி போய் நிற்கின்றார். இவற்றெல்லாம் கண்டுகொள்கின்ற நீர் படைத்த உலகம், நீர் எங்கள் மத்தியில் இன்னும் இருக்கிறீர், இருந்து கொண்டு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஒழிய நம்மை தவிர வேறு எங்கும் செல்வதாக இல்லை. நீரே எங்களை கைவிட்டு விட்டால் நாங்கள் எங்கு செல்வோம்? உமது இரக்கம் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நீங்கள் எங்களை மறந்துவிட்டீர் என்று சொல்ல முடியுமா? அங்கேயே வேளாங்கண்ணி அணி உன் திருமகனிடம் பரிந்து பேசி இன்றோடு இக்காலத்தோடு அந்த உயிர் கொடி என்ற பொருளா என்னுடைய உலகத்தை விட்டு அகல கட்டளையிடுகிறார். திருமகனோடு எங்களுக்காக பரிந்து பேசி இந்த கண்ணீரும் கமலைமா இருக்கின்ற இந்த உலக மக்கள் எல்லாரும் மீண்டும் மகிழ்ச்சியான ஒரு வளமான எதிர்காலத்தை நோக்கி செல்ல அருள் கூறுகிறார். மேலும் உயிர்த்தெழுந்து எதிர்நோக்க சகோதர சகோதரிகளையும் இறந்தோர், குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினால் இறந்து போன அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்பட்டோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் இறைவனின் தன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தோன்றேற்கும் மரபருட உண்மை கொண்டார்கள். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
மீட்பெறும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கும் நிதானமாக இருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழங்கியது. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தவருடைய திருவுளம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அமைதி. பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவனிடத்தில் வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா குணமடையும். பாடலின் 500 பக்கம் 255. பாடலின் 500. வாழ்வை
இப்பொழுது அருட்சகோதரர் ஐ விமல் அவர்கள் புல்லாங்குழல் இசைத்து மரி அன்னையை போற்றுவார். நம்முடைய அன்பான பாராட்டுக்கள். அவர்கள் நம்முடைய இசை திறமையை அன்னை மரியாளுக்கு நம்முடைய எஸ்டிஆர் சகோதரர்களின் சார்பாக நண்பர்களின் சார்பாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். நம்முடைய பாராட்டு. இறுதி மன்றாட்டு. மன்றாடுவோம். ஆண்டவரே, திருமணமான் ஓட்டம் பெற்றுள்ள மதுத்திராமை அக்களிப்பதாக அனைத்துலகின் மேட்டில் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திருவை மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசி. கன்னிமரியாவின் தாய்மையின் பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்ட திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியார் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவை முறைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆண்டாண்டுதோறும் லட்சக்கணக்கிலும் வேளாங்கண்ணி திருத்தலத்திலும் மற்ற திருத்தலங்களிலும் குறிப்பாக பெசநகர் திருத்தலத்திலும்
கூடிய அன்னையினுடைய விழாவில் பங்கேற்ற மக்கள் அங்கு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே அதே நம்முடைய அன்னை கன்னிமரியாள் நம்முடைய இல்லங்களை நாடி அனைத்து மக்களையும் சந்திக்க அவள் வந்து கொண்டிருக்கின்றாள் என்ற பேருண்மையை மனத்தில் கொண்டு நம்மை சந்திக்க வருகின்ற அன்னை நம்முடைய குடும்பங்களை சந்தித்து நம்மோடு அளவலாக வந்திருக்கின்ற அன்னை மகிழ்ச்சியோடும் பற்றுதலோடும் மகிழ்வோடும் வரவேற்போமாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் நம்மை ஆசீர்வதி. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைமரியாளுக்கு பிறப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, mother. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, mother. Happy birthday to you. Happy birthday, happy to Mother Mary, our mother. Happy feast day to one and all. Happy feast. Happy feast. பாடலின் 802. மாசில்லா கன்னியே மாதாவே உம்மே ஈசமில்லாதவர் ஈசரேயாவார். வாழ்க 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 மரியே. வாழ்க 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 மரியே. உதாதை தாயாசை முற்பாவமற்றால் ஆதியில்லாதவனை மாதிரி பெற்றாய். வாழ்க 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 மரியே. வாழ்க வாழ்க வாழ்க